கலைஞர் அவர்கள் பதவியேற்ற பின்பு அந்த மது விலக்கை ஏன் ரத்து செய்தார்? நிதி பற்றாக்குறைக்காக மது விலக்கை ரத்து செய்தார்னு சொல்றீங்க. ஆனா அதே சமயத்துல மக்களுடைய நலனும் அதுல இருக்குது இல்லையா? அந்த மக்களுக்காக தானே திட்டங்களை வகுக்கிறீங்க. அப்புறம் அவங்கள குடிக்க வச்சு அவங்க ஆரோக்கியம் கெட்டு அந்த குடும்பங்கள் சீரழியும் போது அந்த ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும்? இத்தனை உயிர்களை பலிகொண்ட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை பண்ண வேண்டும்னு எதிர்கட்சிக்காரங்க கோஷமிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்றாரு. அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்று நாட்டில் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வுகள் குறித்து தான் பேசப் போகின்றோம். அரசினுடைய அலட்சிய போக்கால் இன்று வரை 61 உயிர்களை பலிகொண்ட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய நிகழ்வுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்று கொள்ளப் போகிறது? மது கலாச்சாரம் எப்படி இளைஞர்களையும் குடும்பங்களையும் பாதிக்கிறது? மது விலக்கு ஏன் அவசியம் வேண்டும்? தனி மனிதர்களின் பண ஆசைக்காக பாமர மக்கள் பலியாவது எந்த வகையில் நியாயம்? போன்ற பல செய்திகளை ஐயாவிடம் விளக்கமாக கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி, நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சுதந்திர இந்தியாவை 1947 1967 வரை காங்கிரஸ் அரசு தான் ஆண்டு கொண்டிருந்தது. அந்த 20 வருடங்களுமே மது விலக்கு என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. 1967 அண்ணா அவர்கள் பதவியேற்ற பிறகும் அது தொடர்ந்து நீடித்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் பதவியேற்ற பின்பு அந்த மது விலக்கை ஏன் ரத்து செய்தார்? மதுவிலக்கு பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் ஒரு நீண்ட வரலாற்றை தான் நாம் விரிவாக பார்க்க வேண்டும். இப்பொழுது கள்ளக்குறிச்சி சாராய விவகாரத்தை பற்றி பரவலாக எல்லா ஊடகங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றன. இந்த கள்ளச்சாராயம் என்பது இன்றைக்கு விஷச்சாராயமாக வேறு வடிவம் கொண்டு நூற்றுக்கணக்கான மனிதர்கள் உயிரோடு விளையாடக்கூடிய விபரீதம் நிகழ்ந்திருக்கிற நிலையில் இதை ஏதோ சில நாட்கள் மட்டுமே நாம் பேசிவிட்டு அடுத்த ஒரு பிரச்சனையை நோக்கி கடந்து செல்வது என்கிற நிலையில் இனி இருக்கலாகாது. அதனால்தான் ஊடகங்கள் அனைத்தும் இந்த கள்ளச்சாராயம் குறித்தும் கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்தும் தெளிவாக சொல்லுகிற வரையில் நான் பொறுமையாக இருந்தேன். இவர்களெல்லாம் சொல்லி முடிக்கட்டும், நாம் இவற்றை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்குவோம் என்று தான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் நாம் 1947 67 வரையில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள். வெள்ளைக்காரர்கள் இந்த மண்ணை ஆண்ட பொழுதே அடிமை இந்தியாவில் 1937 சென்னை ராஜதானியின் பிரதம அமைச்சராக ராஜாஜி அவர்கள் பொறுப்பேற்றதும் முதலில் இந்தியாவிலேயே முதன்முறையாக சேலத்திலே தான் அவர் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். அப்படி மதுவிலக்கை அவர் நடைமுறைப்படுத்துகிற பொழுது வருவாய் இழப்பு அரசுக்கு ஏற்படும், பல திட்டங்களை நிறைவேற்ற முடியாத நிலைமை உருவாகும் என்றெல்லாம் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன. ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் காந்தியத்தின் உயிர்த்தலமே மதுவிலக்கு தான். எனவே அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே நினைப்போடு முதலில் தான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தது ஒசூர் பகுதியாக இருந்தாலும்
அவர் வழக்கறிஞர் தொழிலில் வளர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்தது சேலம் மாவட்டத்திலே தான். எனவே அந்த சேலம் மாவட்டத்தை அவர் தன் சொந்த மாவட்டமாகவே பாவித்தார். முதலில் அந்த சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். அப்படி மதுவிலக்கை நடைமுறைப்படுத்திய பொழுது வருவாய் இழப்பு ஏற்படும். இதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். வருவாய் இழப்பு ஏற்படும் என்று பலர் குரல் கொடுத்த பொழுது அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்காகத்தான் சேல்ஸ் டாக்ஸ் என்கிற விற்பனை வரியை இந்தியாவிலேயே முதலாக அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. இன்றைக்கு சேல் டாக்ஸும் இருக்கிறது, மதுவும் இருக்கிறது. புரிகிறதா? எனவே முதலில் அதை அவர்தான் தமிழகத்தில் கொண்டு வந்து பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான முன்முயற்சியாக சேலத்தில் தொடங்கினார். பிறகு 47 நாடு விடுதலை பெற்றது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரிலே இருந்து, அதற்கு பிறகு குமாரசாமி ராஜாவிலே இருந்து தொடர்ந்து பூரண மதுவிலக்கை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் 1966 மாநில கல்லூரியில் மாணவனாக நுழைந்தேன். என்னை போன்ற மாணவர்களுக்கு சாராயம் எப்படி இருக்கும் என்றே தெரியாது. ஒரு விஸ்கி எப்படி இருக்கும், பிராண்டி எப்படி இருக்கும், இவற்றுடைய நிறம் என்ன, மனம் என்ன, எதுவுமே தெரியாது. பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களே அதுக்கு அடிமையாகிட்டு அவ்வளவு மோசமான சரிவு வந்து விட்டதல்லவா? யார் காரணம்? எனவே ஒரு தலைமுறையே சாராயம் குறித்து எதுவுமே அறியாத நிலையில் வளர்த்தெடுக்கப்பட்டது. அன்றைக்கு 20 ஆண்டு காலத்தில் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். நீங்கள் அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் இடையில் இருக்கிற மிகப்பெரிய வேற்றுமையை இங்கே நீங்கள் உணர வேண்டும். அண்ணா ஆட்சிக்கு வருகிறார். 1967 ஆட்சி நாற்காலில் அமர்வதற்கு முன்பு மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக ₹1க்கு 3 படி அரிசி போடுகிறேன், எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்று அவர் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மக்கள் அதை நம்பி அவரை கோட்டையில் கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர் பார்த்தார், தமிழகத்தினுடைய நிதி நிலவரத்தை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கிற பொழுது ₹1க்கு 1 படி அரிசியே போட முடியாது என்கிற உண்மை அப்பொழுதுதான் அவருக்கு புரிந்தது. ஆனாலும் நாம் சொல்லி இருக்கிறோமே என்பதற்காக முதலில் கோவையிலும் சென்னையிலும் ₹1க்கு 1 படி அரிசியை நான் வழங்குகிறேன். 1 படி இப்பொழுது நிச்சயம், 3 படி எங்கள் லட்சியம் என்று மெல்ல மெல்ல அதை நோக்கி செல்வோம் என்றார். ஆனால் கோவையிலும் சென்னையிலும் கூட நீண்ட காலம் அவரால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அப்பொழுது அதிகாரிகள், இதை நீங்கள் அவசியம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மக்களும் விழிப்புணர்வோடு இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் முதலமைச்சரை பார்க்கிறார்கள். ஐயா, நீங்கள் ₹1க்கு 3 படி அரிசி போடுவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது 1 படி அரிசி போடுவதே சிரமம் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் நினைத்தால் ₹1க்கு 1 படி அரிசியை போட முடியும், எப்படி என்று கேட்டார்கள். அண்ணா கேட்டார், இல்லை ஐயா, நீங்கள் மதுக்கடைகளை திறந்து விடுங்கள், மதுவிலக்கை ரத்து செய்துவிட்டால் அரசின் வருவாய் கூடிவிடும், அப்பொழுது நீங்கள் தாராளமாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிய பெருமைக்குரியவராவீர்கள் என்றார். உடனே அண்ணா சொன்னார், இவையெல்லாம் வரலாறு, மறைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எனக்கு வேண்டாம் என்று அண்ணா சொன்னார். அப்படிப்பட்ட அரசியல் அல்ல, அவர் சொன்னதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாராயத்தை குடித்து விட்டு சாக்கடைகளில் புரண்டு கொண்டிருப்பவர்களை நான் பார்த்தேன், என் பிள்ளைகள் பார்க்க நான் அனுமதிக்க மாட்டேன். இனி ஒரு தலைமுறை சாராயத்தை பார்த்து சாக்கடையில் சரிந்து கிடக்கக்கூடிய அவலம் ஒருபோதும் நேரக்கூடாது. அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு நான் என் வாக்குறுதியை காப்பாற்றியவன் என்ற பெருமையை பெறுவதை விட நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்கிற பழியை சுமப்பதற்கும் தயார் என்று சொன்ன மனிதர் அவர். அது மட்டுமல்ல, அன்றைக்கு அகில இந்திய அளவில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு இருந்தது. ஒரு வாரியம் என்று சொல்வது போல, ஆணையம் என்று சொல்வதை, அந்த அமைப்பினுடைய தலைவராக டாக்டர் சுசிலா நய்யார் இருந்தார். அவர் ஒரு காந்தியவாதி. சுசிலா நய்யார் அண்ணாவை முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ சந்தித்து பேசுகிறார். இங்கே ஒரு மதுவிலக்கு மாநாடும் நடத்தினார். சுசிலா நய்யாரிடம் அண்ணா சொல்கிறார்,
மதுவிலக்கு என்பது எனக்கும் உயிர் கொள்கைதான். ஒரு நாளும் இந்த மக்கள் சாராய வெள்ளத்தில் சரிந்துவிடக்கூடாது. நான் ஒரு படி மேலே சென்று உங்களிடம் சொல்கிறேன். நான் முதலமைச்சராக இருக்கிறேன். தமிழ்நாட்டில் மதுவிலக்கு தொடர வேண்டும் என்பதுதான் என் நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, பக்கத்து மாநிலங்களில் கூட மதுவிலக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்கு காமராஜரோடு கைகோத்து நான் பிரச்சாரம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதன் அண்ணா! அந்த நிலையில் அவர் கண்மூடுகிற 1969 ஆண்டு தொடக்கத்தில் கண்மூடுகிற வரையில் மதுவிலக்கை அவர் நடைமுறைப்படுத்தினார். அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற சிந்தனைக்கு இடம் தரவில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மிக குறுகிய காலத்தில் அவர் முதல்வர் நாற்காலியில் இருந்த பொழுதே கண்மூடிவிட்டார். இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவருக்கு பின்பு 69 ஆட்சிக்கு வந்தார். பிறகு 1971 இந்திரா காந்தி ஒரு ஆண்டுக்கு முன்பே நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அவர் தேர்தலை சந்திப்பது என்று முடிவெடுக்கிற பொழுது இவரும் 72 வர வேண்டிய தேர்தலை 71 இந்திரா காந்தியோடு சேர்ந்து சந்திப்பது என்று முடிவெடுத்து சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். அது இப்போ நமக்கு முக்கியம் இல்லை. 71 அவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற கொஞ்ச நாட்களிலேயே அவர் மதுவிலக்கை ரத்து செய்தார். மதுவிலக்கை ரத்து செய்ததற்கு அவர் கூறிய காரணம் நிதி சுமை. தமிழகத்தில் நிதி சுமை அதிகமாக இருக்கிறது. ஆனால் இந்த மதுவிலக்கு இருப்பதனால் பக்கத்திலே உள்ள பாண்டிச்சேரியில் போய் குடிக்கிறார்கள். அதனால் பூரண மதுவிலக்கு நடைமுறையில் இல்லை. மதுவிலக்கு என்ற பெயரில் நாம் வருவாயை இழக்கிறோம். எல்லா இடங்களிலும் கள்ளச்சாராயம் பெருகி கிடக்கிறது. அதனால் மனிதருடைய சாவு எண்ணிக்கை அதிகரிக்கிறது. எனவே கள்ளச்சாராயத்தை கொடுத்து சாவை சந்திப்பதை விட நல்ல சாராயத்தை நாமே கொடுத்து வருவாயை பெருக்கி நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள்தான் இதை கொண்டு வந்தார். ஆக தமிழ்நாட்டில் மாறாத களங்கத்தை பெற்ற ஒரு மனிதர் கலைஞர் தான். ஏனென்றால் அவர்தான் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவுக்கு சாராய வெள்ளத்தில் அமிழ்ந்து கிடப்பதற்கும் கள்ளச்சாராயத்தில் மூழ்கி கிடப்பதற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே குடிகார நாடாக மாறிவிட்டதற்கும் போதை கலாச்சாரம் எல்லா இடங்களிலும் முற்றுகையிட்டதற்கும் முதல் பிள்ளையார் சுடி போட்டவர் அவர்தான். வரலாறு அவரை ஒரு நாளும் மன்னிக்காது. அவர் செய்த பாவத்தை வரலாறு ஒரு நாளும் மறக்காது. நிதி பற்றாக்குறைக்காக மதுவிலக்கை ரத்து செய்தார்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே சமயத்தில் மக்களுடைய நலனும் அதில் இருக்குது இல்லையா? அந்த மக்களுக்காக தானே திட்டங்களை வகுக்கிறீங்க. அப்புறம் அவங்கள குடிக்க வச்சு அவங்க ஆரோக்கியம் கெட்டு அந்த குடும்பங்கள் சீரழியும் போது அந்த ஆட்சிங்கிறது எப்படி இருக்கும்? அதைத்தான் நாங்கள் ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இந்த அளவுக்கு யோசிக்காமையே அதெல்லாம் பண்ணுறாங்க. வாசுகி, நீங்கள் அங்கே தான் யோசிக்க வேண்டும். அண்ணாவின் இதயத்தில் இருப்பவர் தானே கலைஞர். அண்ணா 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 என்று 1000 முறை முழங்கியவர் தானே. அண்ணா சொன்ன எதையும் அவர் செய்தவர் இல்லை. அண்ணா உயிரோடு இருந்த வரையில் காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே தான் இருந்தார். ஒரு நாளும் காங்கிரஸ் கட்சியோடு அண்ணா கூட்டணி வைத்ததில்லை. ஆனால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இவர் 1971 அதே இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி வைத்து காமராஜ் என்ற தமிழனை வீழ்த்துவதற்கான வியூகங்களை அமைத்தவர் தான் கருணாநிதி. உண்மையில் அண்ணாவின் பாதையில் அப்படியே அடியொற்றி நடந்தவர் கருணாநிதி என்பதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், மதுவை பற்றி அமெரிக்க அறிஞர் இங்கர்சால் சொன்னது தான் அற்புதம். மதுவை குடித்து பாழாய் போன பேரறிஞர்களின் பட்டியலை பாருங்கள். மதுவை குடித்து கனவுலகத்தில் வலம் வந்து கற்பனைகளில் மூழ்கி அதிலேயே வீழ்ந்துபட்டு பித்தர்களாய் வெறியர்களாய் சிதைந்தவர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த மதுவினுடைய மயக்கத்தில் ஈடுபட்டு மரணத்தை தழுவியவர்கள் அந்த மரணத்தின் ஆற்றங்கரையின் 2 பக்கங்களிலும் சிதைவு சின்னங்களாக இருப்பதையும் சேர்த்து பாருங்கள். எந்த வகையில் பார்த்தாலும் மனிதனை இழிவுபடுத்தக்கூடியது மது. அதை ஒருபோதும் அருந்தாதில் என்று சொன்னது
அமெரிக்காவிலே இருந்த அறிஞர் இங்கர்சால். இந்த நாட்டில் நீங்கள் காங்கிரஸை உருவாக்கியவர்கள் 3 பேர் 1885. அது ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் என்கிற வெள்ளைக்காரர். புரிகிறதா? அந்த ஒருவர், அதில் 3 பேரில் ஒருவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். அந்த ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வெள்ளைக்காரன், பிரிட்டிஷ் அரசை சேர்ந்த மனிதன். அந்த மனிதன் சொல்கிறான், மதுவின் மூலமாக வருவாயை பெருக்க ஒரு அரசு நினைக்கவே கூடாது. மதுவின் மூலம் வரக்கூடிய வருவாய் வேஜஸ் ஆஃப் சின் என்கிறான், பாவத்தின் கூலி என்கிறான். சொல்லிவிட்டு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் சொன்ன இன்னொன்றைத்தான் இன்றைய அரசும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் மதுவில் 1 ரூபாய் வருவாய் வருகிறது அரசுக்கு என்றால், இந்த மதுவினால் ஏற்படும் குற்றங்களை தடுப்பதில் 2 ரூபாய் செலவு ஏற்படும் என்பதை அரசு முதலில் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு அமெரிக்க அறிஞன், அவர்கள் வாழ்வில் மது அருந்துவது கலாச்சாரத்தின் ஒரு பகுதி. ஒரு பிரிட்டிஷ்காரன், அவன் வாழ்விலும் மது அருந்துவது ஒரு கலாச்சாரத்தின் பகுதி. ஆனால் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் மதுவிலக்கு இருக்கிறது. நீங்கள் முதலமைச்சராக இருப்பவரோ கலைஞர், குறளோவியம் கண்டவர், வள்ளுவருக்கு சிலை வைத்தவர், வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தவர், வள்ளுவர் வழி நடந்தவர் என்றெல்லாம் பேசுகிறீர்களே. உன்னற்க கல்லை, வள்ளுவன் சொல்கிறானே கல்லாமையில், உன்னற்க கல்லை உணில் சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் என்கிறான். இன்னொரு இடத்தில் இன்னும் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் இப்படி குடிச்சிட்டு கிடக்கிறான் பாருங்க, அப்படி குடித்தவன் செத்தாரின் வேறல்லன்றான். இவனுக்கும் செத்தவனுக்கும் வேற்றுமையே கிடையாது, நஞ்சுண்பார் கல்லுண்பவரேன்றான். நீ கல்லை குடிப்பது, நஞ்சை குடிப்பது. இதை வள்ளுவருக்கு குறளோவியம் எழுதிய கருணாநிதிக்கு இதெல்லாம் தெரியாதா? இதுக்கு சேர்த்து தானே குறளோவியம் எழுதுனீங்க. ஆனால் இந்த தமிழ் சமூகத்தின் உண்மையான பண்பாட்டை பராமரிக்க வேண்டும், இதனுடைய கலாச்சாரத்தை சீரழியாமல் காக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் எந்த கவலையும் இல்லாமல் வேடமிட்டு ஒரு தமிழ் இனத்தின் தலைவனாக வாழ்ந்துவிட்டு போனவர் தான் கருணாநிதி அவர்கள். எனவே அரசுக்கு வருவாய் வர வேண்டும் தான், ஆனால் அரசுக்கு வருவாயை கொண்டு வருவதற்காக மக்கள் நலனுக்கு விரோதமாக நடக்கலாமா? சீனத்து சிந்தனையாளன் கன்ஃபூசியஸ் மிக அழகாக சொல்கிறான், ஒரு நல்லரசின் நோக்கம் குடிமக்களின் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் எப்பொழுதும் மறைந்து விடாமல் பராமரிப்பதுதான் என்கிறான். குடிமக்கள் எப்பொழுதும் ஒரு பக்கம் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் இன்னொரு பக்கம் நேர்மை உள்ளவர்களாகவும் இருக்கும்படி தொடர்ந்து பார்த்து கொள்வதுதான் ஒரு அரசின் கடமை. நீங்கள் ஒழுக்கத்தையும் சிதைத்தீர்கள், நேர்மையையும் புதைகுழியில் தள்ளிவிட்டீர்கள். எனவே இந்த சாராயம் இந்த அளவுக்கு சேர்ந்து இது கள்ளச்சாராயமாக மாறி அது விஷச்சாராயமாக வடிவம் எடுத்து இப்படி பல ஏழையும் பாழையும் கணவன்மார்களை இழந்து தாலி அறுத்து குடும்பம் முழுவதும் கண்ணீர் வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய நிலையை உருவாக்கிய குற்றத்திற்கு உடந்தையானவர்கள் வெறும் கருணாநிதி மட்டுமில்லை. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். கருணாநிதி கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த பொழுது கோவையில் நடந்த பொதுக்குழுவில், திமுக பொதுக்குழுவில் இந்த மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டதை ஆதரித்தவர் எம்ஜிஆர், ஆதரித்து பேசினார் அவர். ஆனால் 73 அவர் அதிமுகவை தொடங்கிய பிறகு, கருணாநிதியால் வெளித்தள்ளப்பட்ட பிறகு மதுவிலக்கை நான் கொண்டு வருவேன் என்று பிறகு மதுவிலக்கு கொடிபிடித்தார். 77 ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார். அந்த எம்ஜிஆர் தான் உங்களுக்கு மது இந்த இப்பொழுது டாஸ்மாக் என்ற ஒன்று இருக்கிறது. இந்த டாஸ்மாகை பற்றி சொல்வதென்றால் அது ஒரு பெரிய வரலாறு. அடுத்த அந்த கேள்வி தான் நான் கேட்கிறேன். அது அடுத்து எம்ஜிஆர் இந்த கருணாநிதியின் பக்கத்தில் ஆதரித்த எம்ஜிஆர் பிறகு அவரே திரும்ப ஆட்சிக்கு வந்து அவர் மது விலக்கை அவரும் ரத்து செய்து சாராயத்தை கொண்டு வந்தார் என்பதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மது ஒரு நாட்டையே கெடுத்து குட்டிச்சு வராக்குகிறது. அதுபோல் சமுதாயத்தில் வன்முறைகளை பெருக்கவும் பலாத்காரங்கள் செய்கிறதுக்கும், இன்னும் சொல்லப்போனால் களவு, கொள்ளை, கற்பழிப்பு போன்ற தீய செயல்கள் பெருகுவதற்கும் காரணமே இந்த டாஸ்மாக் கடைகள் தான்.
அப்படி இருக்கிறப்போ இந்த டாஸ்மாக் கடை எப்படி உருவானது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது மது விலக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது. இப்பொழுது மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. எப்படி என்றால் அங்கங்கே மதுக்கடைகளை திறப்பதற்கு லைசன்ஸ் கொடுப்பது, அவர் கடையை திறந்து வைத்து கொண்டு விற்பது என்ற நிலை இருந்தது. கலைஞர் காலத்திலிருந்து அது மதுக்கடைகளுக்கு ஏலம் விடுவது, ஏலத்தில் எடுத்தவர்கள் மதுக்கடைகளை நடத்துவார்கள். இப்பொழுது எம்ஜிஆர் பார்க்கிறார், இந்த மதுக்கடைகளை முழுவதுமாக அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாகை 1983 உருவாக்குகிறார். டாஸ்மாக் தொடங்கப்பட்டது 1983. அப்பொழுது என்னென்னா மதுவை நீங்கள் முதல்ல அவர்கள் ஏலத்தின் மூலமாக கடைகளை கொடுப்பது. அப்போ ஏலத்தில் எடுத்தவர்கள் கடையை வைத்து கொள்ளலாம். அரசாங்கம் மதுவை உற்பத்தி செய்வதும் இல்லை, அரசாங்கம் மதுவை வாங்கி விநியோகிப்பதும் இல்லை. மதுக்கடைகளை நடத்துவதற்கான உரிமத்தை கொடுப்பது அங்கேதான் தொடங்குது இந்த டாஸ்மாக். புரியுதுங்களா? அப்படி கூட தொடங்குற பொழுது இதில் இந்த ஏலத்தில் எடுப்பவர்கள் ஒரு கட்டத்தில் கார்ட்டல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இந்த வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்குள்ளேயே ஒரு கூட்டணி அமைப்பார்கள். கூட்டணி அமைத்து அந்த ஏலம் பெரிதாக போகாதபடி பார்த்து கொள்வார்கள். இவர்களே பேசி மிக குறைவான அளவுக்கு ஏலம் போகிறார் போல் பார்த்து கொண்டு இவர்கள் அந்த அரசுக்கு போதிய வருவாய் சேர விடாமல் தடுத்து இவர்கள் கூடுதல் லாபத்தை பெற முயற்சிப்பார்கள். இந்த கார்ட்டல் முறை இருப்பதை எம்ஜிஆர் பார்க்கிறார். ஸோ இந்த கார்ட்டல் முறையை தள்ள வேண்டும் என்று பிறகு இது அடுத்த கட்டம் என்ன வருகிறது, குலுக்கல் முறை வருகிறது. குலுக்கல் முறையிலும் கார்ட்டல் கூட்டணி அமைந்து அரசுக்கு வர வேண்டிய அளவுக்கு வருவாய் தடைப்படுகிறது என்ற நிலை இருக்கிறது. நீங்கள் ஒன்று யோசிக்க வேண்டும், 1983 டாஸ்மாகை எம்ஜிஆர் உருவாக்கிய போது அரசுக்கு வந்த வருவாய் 183 கோடி ரூபாய். இவற்றையெல்லாம் மக்கள் சிந்திக்க வேண்டும். வெறும் 183 கோடி ரூபாய் தான் அரசுக்கு இந்த டாஸ்மாகின் மூலம் வருவாயாக வந்தது. புரியுதுங்களா? இதற்கப்புறம் அப்படி அதுக்கு ஜெயலலிதா வருகிறார். ஜெயலலிதா வந்த பிறகு பார்க்கிறார், இந்த கார்ட்டல் அமைத்து இவர்கள் கூட்டு கொள்ளை அடிக்கிறார்கள், அரசுக்கு வரக்கூடிய வருவாய் முழுமையாக சேரவில்லை என்கிற நிலையில் ஒட்டுமொத்த சாராயத்தையும் அரசே விற்பது என்ற முடிவை அவர் தான் எடுக்கிறார். ஒட்டுமொத்த சாராயத்தையும் அரசே கொள்முதல் செய்து அரசு தான் கொடுக்கும், நீ கடையை வைக்கலாம், பாட்டில் பூரா அரசு தான் கொடுக்கும், அரசே கடையை நடத்தும். பின்னால் முதல்ல கடையை வைக்கலான்றது எம்ஜிஆர் காலத்தில், கருணாநிதி காலத்தில். இப்போ அரசே கடையை நடத்தும், அரசே மதுபான ஆலைகள்லேருந்து மதுவை வாங்கும், அரசே விநியோகம் செய்யும், அரசே விற்பனை செய்யும். இந்தியாவிலேயே முதலாக அரசே மதுவை வாங்கி விற்பனை செய்கிற சரித்திர சகாப்தத்தை உருவாக்கியது நம்முடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தான். அப்படி அவர் 2003 1983 எம்ஜிஆர் டாஸ்மாகை கொண்டு வருகிறார். 2003 ஜெயலலிதா அரசே ஒட்டுமொத்தமான சாராயத்தை விற்பது என்று முடிவெடுத்தார். இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், நீங்கள் டாஸ்மாக் உருவான பொழுது வந்த வருவாய் எவ்வளவு சொன்னேன்? 183 கோடி ரூபாய். இன்றைக்கு டாஸ்மாக் வருவாய் என்ன ஆகியிருக்கிறது என்று பாருங்க. ஒரு கணக்கு 2023-24 பட்ஜெட், அந்த பட்ஜெட் சமர்ப்பிக்கும் போது ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்லையும் வருவாய் சொல்லுவாங்கல்ல. 2023-24 இந்த டாஸ்மாக் மூலமாக குடிமக்கள் கொடுத்த பணம் இது மட்டுமே வந்த வருவாய் 45,856 கோடி. 183 கோடியில் தொடங்கியது 2023-24 45,856 கோடி. பிறகு இதுக்கு முன்னால் 2022-23 நீங்கள் பார்த்தீங்கன்னா 44,121 கோடி. சரி, அதுக்கு முன்ன 2021-22 பார்த்தீங்கன்னா 36,050 கோடி.
இதை நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2023-24 45,956 கோடி வந்திருக்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குற பொழுது ஆண்டுக்கு 20% இந்த குடியின் மூலமாக கிடைக்கிற வருவாய் கூடிக்கொண்டே போகிறது. இதில் என்ன கொடுமைனா உங்களுக்கு, அரசாங்கம் மக்களுக்கு குடிப்பதற்கு சாராயம் கொடுத்ததோடு நிற்கவில்லை, சாராயத்தை குடிப்பதற்கு தூண்டிய குற்றத்திற்கு இந்த அரசுகள் உள்ளாகின்றன. குடி இதை ப்ரொமோட் பண்றது, என்னென்ன வகையில் குடிக்க வைப்பது. அதுதான் இப்போ முத்துசாமி வந்த பிறகு கோதுமை பீர்ல இருந்து நாங்கள் இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அவரே சொல்றாரு, ஒரு குவார்ட்டரை நீங்க ஒருவரே குடிப்பதை விட 2 பேர் குடிக்கிறதுக்கு அது என்ன டெட்ரா பேக்கா என்ன, அதில் 2 பேருக்கு நம்ம கொடுத்தா விலையும் குறைவாக தெரியும், அவர்களுக்கு 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்றத இவர்கள் ப்ரொமோட் பண்றான். அதான் உழைப்பாளிகள் காலையில 7 மணி குடிச்சாதான் அவங்க வேலை செய்ய, அவர்களை குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியெல்லாம் அது மதுவிலக்குத்துறை அமைச்சர் அப்படி சொல்றாரு. இன்னொன்னு நீங்க பாருங்க, மது இப்பொழுது அந்த அமைச்சகத்துக்கு பேர் என்ன, மது விலக்கு துறை தான் அது. அதான், ஆனா மது வளர்க்கும் துறையாக தான் இருக்கு. அதான், அது எவ்வளவு பெரிய முரணு. இதை நீங்க யோசிக்கிற பொழுது ஒரு 183 கோடி ரூபாயில புறப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் அரசு வருவாயாக பெறுகிறது ஒரு பக்கம். இதில் பிடிஆர் நிதியமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்கிறார், டாஸ்மாகின் மூலமாக நீங்கள் அதில் எக்ஸைஸ் வரி இருக்குது, சேல் டேக்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வரும்போது இந்த 40,000 கோடி 45,000 கோடி வருவாய் வருகிறது. இந்த சேல் டேக்ஸ் எக்ஸைஸ் எல்லாம் இல்லாமலேயே கள்ளச்சந்தையில் செல்லக்கூடியது 50 விழுக்காடு போகிறதுன்றார். அப்போ யோசிங்க, இது 50,000 கோடி வருதுன்னா இந்த கள்ளச்சந்தையில் போகிறது இதில் 50% போகுதுன்னா அப்போ 75,000 கோடியாக மக்கள் குடிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் 3 வகையாக இந்த சாராய விற்பனையை பார்க்கணும். ஒன்று, அரசு டாஸ்மாகின் மூலம் கொடுக்கக்கூடிய சட்ட ரீதியாக வழங்குகிற சாராயம். இன்னொன்று, இந்த டாஸ்மாகின் கடைகளையே பயன்படுத்தி கொண்டு நீங்கள் கலால் வரியும் இல்லாமல், விற்பனை வரி இல்லாமல் இதை கள்ளச்சந்தையில் கொடுக்கக்கூடிய சாராயம் இன்னொரு வகை. இதெல்லாம் கடந்தது தான் கள்ளச்சாராயம், தனியார்கள் அங்கங்கே உருவாக்கக்கூடியது. இந்த கள்ளச்சாராயத்தினுடைய அடுத்த கட்டம் தான் விஷச்சாராயம். ஆக இந்த நிலை இவ்வளவு தூரம் வந்ததற்கு யார் காரணம்? இப்பொழுது எடப்பாடி ஸ்டாலினை குறை சொல்வதோ அல்லது ஸ்டாலின் எடப்பாடியை குறை சொல்வதோ அதனால் பயனே இல்லை. நீங்கள் அனைவருமே தொடர்ந்து இந்த சாராயத்தை மக்களுக்கு கொடுப்பதில் போட்டி போட்டு நீங்கள் அதை வளர்த்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். இல்லை என்றால் ஒரு வெட்கமற்று கூச்சமற்று மனச்சான்றற்று ஒரு அரசு அங்கே இந்த பட்ஜெட்டில் சொல்லி இந்த முறை 46,000 கோடி வருவாய் வருகிறது, அடுத்த ஆண்டு இது 50,000 கோடியை தாண்டிவிடும் என்று அரசு எதிர்பார்க்கிறது என்றால் இதற்கு பெயர் அரசா? இது மக்கள் நலன் சார்ந்த அரசா? இப்படி குடிக்க வைத்து குடல் வெந்து சாக வைத்து பல பெண் மக்களின் தாலி அறுத்து பல குழந்தைகளை வீதியில் கண்கலங்க நிற்க வைத்து நீங்கள் இப்படி 50,000 கோடியை பெற்று அதில் சில நலத்திட்டங்களை தருகிறீர்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், நான் இலவச பேருந்து தருகிறேன், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்வதே பாவத்தின் பங்கு அல்லவா? அது நான் கேட்கிறேன். நீங்கள் பெண்களுக்கு தருவது பாவத்தின் பங்கு. நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பாவத்தை பங்கு போட்டு கொடுக்கிறீர்கள். இதையெல்லாம் மக்கள் எப்பொழுது உணர்கிறார்களோ அப்பொழுதுதான் இதற்கு ஒரு விடிவு வரும். இப்போ நீங்கள் இன்னொன்று யோசிங்க, இப்போ இந்த கள்ளச்சாராயம் இது விஷச்சாராயமாக மாறுதுன்னா இந்த மெத்தனால் என்கின்ற ஒன்று கலந்து தான் அது விஷச்சாராயமாக மாறும். மெத்தனால் என்பது ஒரு சாதாரண கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு அது தயார் பண்ண முடியாது. அப்போ அது ஏதோ ஒரு கெமிக்கல்ஸ் ஃபேக்ட்ரிஸ் எங்கேயோ இருக்கிற இடத்துலேருந்து அது அவன் வாங்குறான், வருது. இன்னொன்று பாருங்க, கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் அவர் போலீஸுக்கு வாக்குமூலமே கொடுத்திருக்கார், நான் 25 ஆண்டுகளாக இந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறேன்.
25 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு தொழில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்பனை செய்வதை தொடர்ந்து செய்கிறேன். 15 முறைக்கு மேல் நான் இந்த போலீஸால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போய் திரும்பி இருக்கிறேன். சர்வசாதாரணமாக சொல்கிறான், எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அதில் இன்னொன்று என்ன சொல்கிறான், நான் இதுவரை 25 வருஷமாக கொடுத்தேன், இந்த கள்ளச்சாராயத்தை என்னிடம் வந்து தரமான கள்ளச்சாராயம் என்று தான் அனைவரும் விரும்பி வாங்கி குடிப்பார்கள். இந்த முறை தான் வந்து இந்த மெத்தனால் என்கிற இது கலந்து இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு இது நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். இது இன்னும் நீங்கள் போனீங்கன்னா இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் இருந்து ஆரம்பித்து எல்லா சுற்றுப்பகுதிகளிலும் இந்த கள்ளச்சாராயம் இருக்குன்னா உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போது இத்தனை உயிர்களை பலி கொண்ட இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய அந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை பண்ண வேண்டும்னு எதிர்கட்சிக்காரங்க கோஷமிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு சொல்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ கருணாபுரம் என்பது அது கள்ளக்குறிச்சியினுடைய ஒரு பகுதி. அந்த கருணாபுரத்து சூழலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கருணாபுரத்துக்கு முன்னால் இருக்கிறது ஒரு காவல் நிலையம், பக்கத்திலேயே ஒரு நீதிமன்றம், அதுக்கு பக்கத்திலே சார் பதிவாளர் துறை அலுவலகம், இவ்வளவும் இருக்குது. இவற்றிற்கு பின்னால் தான் இந்த கருணாபுரம் இருக்குது. இந்த கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை இந்த போலீஸால் கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ நீங்கள் உங்களுடைய உளவுத்துறை என்ன செய்கிறது? உங்களுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன செய்துருந்தார்? கலெக்டர் என்ன செய்துருந்தார்? நீங்கள் ஏற்கனவே சென்ற ஆண்டு மரக்காணத்தில் 22 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து இறப்பை தழுவிய பொழுதே அதற்கு உடனடியாக நீங்கள் ஆளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயை கொடுத்து அதை எந்த அளவுக்கு மூடிவிட முடியுமோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சாராயத்தை குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறது எந்த வகையில் நியாயம்? யார் பணத்தை இப்படி எடுத்து கொடுக்குறாங்க? இதை மறுபடியும் மக்களை குடிப்பதற்கு ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்குது. சந்தேகமே கிடையாது வாசுகி. இதில் நீங்கள் ஒன்றை பார்க்கணும். நான் வந்து தேமுதிகவினுடைய இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கிற சகோதரி பிரேமலதா அவர்களை நான் பாராட்டுறேன். அவர்கள் தான் வெளிப்படையாக இதை எதிர்த்திருக்கிறாங்க. இந்த 10 லட்சம் ரூபாயை நீங்கள் எதற்காக கொடுக்கிறீர்கள்? எத்தனையோ கூலி தொழிலாளிகள் தங்கள் வேலையில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது விபத்துக்கு உள்ளாகி செத்து போனால் அவர்களுக்கு இந்த 10 லட்சத்தை நீங்கள் கொடுத்தது உண்டா? எந்தெந்த விபத்துக்கள் நடக்கின்றனவோ அத்தனை விபத்துகளால் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்தவர்கள் குடும்பத்திற்கு என்றாவது நீங்கள் 10 லட்சம் கொடுத்துருக்கிறீர்களா? 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் இதுவரை யாருக்காவது கொடுத்துருக்கிறீர்களா? நான் இன்னொன்று சொல்கிறேன். குவைத்தில் இங்கிருந்து போய் தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அரபு நாடுகளில் ஒன்றாக இருக்கிற குவைத்துக்கு சென்று அங்கே கடுமையான பணிகளில் ஈடுபட்டு தங்களை வருத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய ஊதியத்தில் சிக்கனமாக இருந்து அதில் பெரும்பகுதியை தங்களுடைய வீட்டிற்கு அனுப்பி பிள்ளைகள் படிப்பதற்கும் வீடு நன்றாக இருப்பதற்கும் வாழ்வையே முற்றாக அர்ப்பணித்து விடுகிற அந்த தொழிலாளர்கள் இப்பொழுது தீ விபத்துக்கு உள்ளாகி கரிக்கட்டைகளாக கரிந்து சாம்பலானார்களே, அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் இந்த அரசு கொடுத்தது. நீங்கள் இதற்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்றால் இது எவ்வளவு மோசமான முன்னுதாரணம். சென்ற ஆண்டும் இதே மாதிரி 10 லட்சம் ரூபாயை தான் கொடுத்தீர்கள். இன்றைக்கும் நீங்கள் இந்த 10 லட்சத்தை கொடுக்கிறீர்கள். நான் என்ன சொல்கிறேன், ஒரு தலைவனை இழந்துவிட்ட குடும்பம் என்பது எல்லா வகையிலும் பாதிக்கப்படுகிறது என்கிற நோக்கத்தில் நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் உதவி செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகள் நிராதரவாக நிற்கிற நிலையில் அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கும் எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு வளமான வாழ்வை தேடிக்கொள்வதற்கும் ஒரு அரசு பொறுப்பாக சிலவற்றை செய்ய வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் உடனடியாக ஆளுக்கு 10 லட்சம் என்று பேசுவதும் கொடுப்பதும் மிக மோசமான ஒரு முன்னுதாரணத்தை தான் உருவாக்கும். நான் இந்த இடத்துல சீமான் சொன்ன ஒரு கருத்தை நான் 100 விழுக்காடு வரவேற்கிறேன். அவர் சீமான் கருத்து சிறப்பாக பதிவு செஞ்சிருக்காரு. இதற்கு எதுக்கு மக்களுடைய வரிப்பணத்தில் நீ 10 லட்சத்தை கொடுக்கிற? கள்ளச்சாராயம் காய்ச்சி அதன் மூலமாக கோடி கோடியாக வைத்திருக்கக்கூடிய கள்ளச்சாராய பேர்வழிகள், கள்ளச்சாராயம் செய்வதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்த கள்ளச்சாராயம் நடப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்,
இவர்களெல்லாம் இந்த சாராயத்தின் மூலம் தானே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பணத்தை பெற்று இந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு தந்தால் அதுதான் சரியே தவிர தமிழக மக்களினுடைய வரி பணத்தை நீங்கள் இப்படி அள்ளி எடுத்து கொடுத்து மேலும் மேலும் ஒரு கள்ளச்சாராயம் குடித்து நாம் செத்து போனால் கவலை இல்லை, நம்முடைய குடும்பத்தை காப்பதற்கு ஸ்டாலின் 10 லட்சம் கொடுப்பார் என்கிற முன்னுதாரணத்தை தானே தரும். கள்ளச்சாராயத்தை ஊக்குவிப்பதாகத்தான் இருக்கும். சட்டவிரோதமான ஒரு செயலுக்கு அரசே துணை போவது போல இருக்கிறது. இதுவே ஒரு சட்டவிரோதமான மனிதர்களை கொண்ட அரசு தானே. நான் இதை கடுமையாகவே சொல்றேன். இதில் என்ன இவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையின் பார்ப்பட்டு ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்வை தழுவி வாழக்கூடிய மனிதர்களா இந்த மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களைத்தானே இந்த மக்களும் திரும்ப திரும்ப வாக்களித்து கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு சட்டப்படி இவர்கள் வாழ்வதும் கிடையாது, சட்டப்படி தமிழ் சமூகத்தை வாழ வைப்பதற்கு அனுமதிப்பதும் கிடையாது. வருகிறது கோடி கோடியாக நமக்கு இந்த சாராயத்தின் மூலம் வருகிறது. அதை வைத்துக்கொண்டு நாம் குளிர்காயலாம், இல்லை என்றால் கோடிக்கணக்கில் கடன் வாங்கலாம். அதிமுக அரசு விழுந்த பொழுது தமிழக அரசுக்கு 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. இன்றைக்கு இந்த 3 ஆண்டுகள் முடிவதற்குள்ளேயே 3 லட்சம் கோடி கடனுக்கு கிட்ட போயாச்சு. இப்போ நீங்கள் ஒரு 8 லட்சம் கோடி கடனை வைத்து கொண்டு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே எந்தவித சமூக பொறுப்புணர்வும் கிடையாது, சமூக கூச்சமும் கிடையாது, மனச்சான்றின் உறுத்தலும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டிருக்கிறோம் நாம். இதனால தான் இப்போ நீங்கள் சிபிசிஐடி விசாரணை இருந்தால் போதும். நாங்கள் ஏற்கனவே ஒரு நபர் குழுவை நியமித்திருக்கிறோம். ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கடமையை முடித்து விட்டார். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, இங்கே வெள்ளத்தால் தென் சென்னையில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதுவும் தரைதளத்தில் இருந்த மக்கள் அத்தனை பேரும் எல்லா உடைமைகளையும் இழந்துவிட்டு நடு தெருவிலே வந்து நின்று ஓலமிட்டார்கள். அப்பொழுது இந்த வெள்ளச்சேதத்தை பார்ப்பதற்கு பிரதமர் மோடி ஏன் வரவில்லை? இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை வரையில் திரும்ப திரும்ப சொன்னார்கள், இந்த வெள்ளச்சேதத்தை பார்ப்பதற்கு ஏன் வரவில்லை? நான் கேட்கிறேன், இப்படி ஒரு மயானமாகிவிட்ட அந்த மண்ணை நோக்கி ஸ்டாலின் சென்றாரா? ஏன் செல்லவில்லை? நீங்கள் எல்லாவற்றுக்கும் உதயநிதி தானா? உதயநிதி தான் முதலமைச்சரா? நீங்கள் சென்றிருக்க வேண்டாமா? ஒருவர் இருவரா? இன்றைய தேதிக்கு நீங்கள் பார்த்தால் 200க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரையில் 61 பேர் இறந்திருக்கிறார்கள். இன்னும் 130 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் என்ற தகவல் தருகிறது மருத்துவ துறை. அப்படி என்றால் ஒரு 200க்கு மேற்பட்டவர்கள் இறந்து ஒரு பகுதி முழுவதுமே மயானமாக மாறிவிட்ட நிலையில் அவர்களிடம் ஆறுதலை தருவதற்காகவாவது முதலமைச்சர் சென்றிருக்க வேண்டாமா? நீங்கள் வெள்ளச்சேதத்தை பார்வையிடுவதற்கு மோடி வரவில்லை என்று வானம் வரையில் எகிரி எகிரி குரல் கொடுத்தீர்களே, நீங்கள் ஏன் போகவில்லை? அதனால் இப்போ சிபிசிஐடி விசாரணை நாங்கள் வைத்து விட்டோம் என்று சொன்னால் சிபிசிஐடி விசாரணையின் மூலம் என்ன நியாயம் கிடைக்க நான் கேட்குறேன். இப்பொழுது இந்த உள்ளே பாருங்க, இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார்? ஒன்று மாவட்ட ஆட்சியர், இரண்டாவது மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர், மூன்றாவது உளவுத்துறை, நான்காவது மதுவிலக்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை. இப்போ நீங்க உளவுத்துறை இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது, மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், மாவட்ட காவல் துறை கண்காணிப்பாளர் சம்பந்தப்பட்டிருக்கிறார், மதுவிலக்குக்காக இருக்கக்கூடிய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம். இந்த அதிகாரிகளை விசாரித்து இவர்களை எல்லாம் குற்றவாளி கூண்டில் நிறுத்தி இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிபிசிஐடி விசாரணை எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்புண்டா? சிபிசிஐடி அந்த துறையே முதல்வருக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய துறை தானே. முதல்வர் வந்தால் எழுந்து நிற்பதும் முதல்வரை பார்த்து வளைந்தும் நெளிந்தும் குனிந்தும் ஏவல் கூவலாக நடந்து கொள்வதுமாகத்தானே இன்றைக்கு காவல்துறையே மாறி கிடக்கிறது. எனவே இந்த காவல்துறையை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு நேர்மையான விசாரணையை நடத்தி இத்தனை அதிகாரிகளை குற்றவாளி கூண்டில் நிறுத்த முடியுமா என்றால் முடியாது. அதற்குத்தான் இவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். இதில் என்ன சிக்கல் என்றால்,
இதற்கு முன்பு நீங்கள் மத்திய அரசு எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் சிபிஐ விசாரணையை நியமிக்கலாம். இப்பொழுது இவர்கள் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய இடங்களில் இல்லை. ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு என்பது முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு உட்பட்டது. மாநில அரசின் அனுமதியின்றி மத்திய அரசை மூக்கை நீட்ட முடியாது சட்டம் ஒழுங்கு விஷயத்தில். அதனால் இது இப்பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள், மாநில அரசுகள் எல்லாம் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய அரசுகளில் எங்களுடைய அனுமதி இல்லாமல் சிபிஐ உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், உண்மையாகவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வை தேடித்தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால், குற்றம் செய்தவர்கள் அனைவரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கருதினால் இவரே சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று சொல்லுகிற பொழுது இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முனைகிறது. எல்லா ஊடகங்கள்ல வந்து விட்டது. நீங்க அந்த முதல்ல கலெக்டர் வெறுமனே வாந்தி எடுத்தான், அது ஒண்ணு ஆகலன்னு சொல்லும் போது பணிமாற்றம் செய்வதனால் என்ன, அது அவரை பணிமாற்றம் செய்ய சொல்ல வேண்டியது என்ன? ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு தெரியாதா சாராயம் குடிச்சு தான் செத்து போயிருக்கான், சாராயம் குடிச்சு தான் மோசமாக கிடக்கான்னு? ஆனால் அதை மாற்றி சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது இந்த ஆட்சியினால. ஆனால் இதற்கு பக்கத்தில் இருப்பவர்கள் 2 எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறது என்று பரவலான குற்றச்சாட்டுகள் எழுகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒரு சிபிசிஐடி விசாரணையின் மூலமாக நீங்கள் உண்மையை மக்களுக்கு கொண்டு வர முடியுமா? அதனால இந்த அரசு இந்த ஒரு விஷயத்தில் தப்பவே முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன், உண்மையிலேயே உங்களிடம் நீதி நேர்மை ஆகியவற்றினுடைய சார்ந்த சிந்தனைகள் ஒரு எள்மூக்கின் முனையளவாவது இருந்தாலும் நீங்கள் முதலில் முதலமைச்சர் நாற்காலியை விட்டு கீழே இறங்க வேண்டும். கீழே இறங்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும். இது என்ன ஆட்சி என்கிறேன். இன்றைக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் இதற்குள்ள விசாரணைக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இப்போ ஆளுநர் தனிப்பட்ட முறையில் அவர் தகவல்களை திரட்டி இருக்கிறார். இப்போ மத்திய அரசினுடைய உளவுத்துறையும் இருக்கு. இப்படி எல்லாமே பார்க்கிற பொழுது திட்டமிட்டு ஒரு கள்ளச்சாராய கலாச்சாரம் இந்த தமிழ் மாநிலம் முழுவதுமே பரவி கிடக்கிறது. போதை கலாச்சாரம் பெருகி கிடக்கிறது. பள்ளி வாசல்களிலேயே சர்வ சாதாரணமாக போதைப் பொருள்கள் கிடைக்கின்றன. இப்படி இந்த போதைப் பொருள்களின் மூலம் ஒரு சமூகமே ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது. இதை இந்த ஆட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் பின்புலமாக இருந்து இவற்றை பாதுகாப்பதற்கு முயலுகிறார்கள் என்கிற நிலையில் இந்த அரசை ஏன் கலைக்கக்கூடாது என்கிறேன். அதனால் இது மக்கள் நலனுக்காகத்தான் ஒரு அரசு இருக்க வேண்டுமே தவிர மக்கள் நலனுக்கு எதிராக செயற்படக்கூடிய நிலையில் அந்த மக்கள் விரோத அரசை வீட்டிற்கு அனுப்பணும். அந்த கருணாபுரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கூட பேட்டியில் தொலைக்காட்சியில் சொல்கிறாங்க, அப்படியே குமுறலோட பேசுகிறாங்க, மனசு அப்படியே பதைக்குது. இங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி எங்கள் குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கி தெருவுக்கு வந்துட்டோம். அம்மாவை முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தோம், இப்போ ஸ்டாலின் அவர்களை நம்பிக்கிட்டு தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். அவங்க அப்படியே அழுது புலம்பும் போது மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அந்த ஊரே சுடுகாடாயிட்டு இருக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நம்ம உயிர் இழப்பிற்கு காரணமாக இருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்தை ஏன் மக்கள் ஒரு விழிப்புணர்வு வாங்கி குடிச்சு இத்தனை உயிர்கள் பலியாக இருக்கே? அதை பற்றிய பெரிய ஒரு பிரச்சனை. அதை இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதை தவிர வேறு ஒன்றையும் கிடையாது. இந்தியா முழுக்க அந்த மது விலக்கை கொண்டு வந்தால்தான் இந்த மது கலாச்சாரத்தையே ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதை தவிர்த்து சும்மா 1-2 தனிப்பட்ட மாநிலங்களில் மட்டும் மது விலக்கை கொண்டு வருவதனால இது ஒரு முடிவுக்கு வராதுன்னு திமுகவும் சரி அதிமுகவும் சரி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மீண்டும் மது விலக்கு என்பது கொண்டு வர முடியாதா? நிச்சயமாக கொண்டு வர முடியும். இப்பொழுது கூட தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை கொண்டு வெற்றிகரமாக நடத்த முடியும். கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்கு மிக கடுமையாக காவல்துறை ஈடுபடுத்தப்பட வேண்டும். என்றால் மதுவிலக்குக்காகவே ஒரு துறை இருக்கிறது. அதற்கென்றே காவல்துறை ஒரு தனியாகவே கவனத்தை செலுத்துவதற்கென்று வாய்ப்பு இருக்கிறது.
வேண்டுமென்றால் காவல்துறையில் இருப்பவருடைய எண்ணிக்கையை கூட்டலாம். நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் இப்பொழுது நீங்கள் பாருங்கள், குறிப்பாக கள்ளச்சாராயத்தை தொடர்ந்து பாருங்கள். விழுப்புரம் மாவட்டம், செங்கற்பட்டு மாவட்டம், வட ஆற்காடு, தென்னார்காடு, இந்த மாவட்டங்களுக்குள்ளே தான் நீங்கள் பரவலாக பார்க்கப்படுகிறது இப்பொழுது. காரணம், இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் பின்புலத்தோடு தான் நடக்கிறது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. ஒரு அரசியல் ஆளுங்கட்சி, நான் சொல்வது இன்று திமுக ஆளலாம், நேற்று அதிமுக ஆண்டிருக்கலாம். நேற்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது, இன்று கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்றால், நேற்று அதிமுக ஆட்சி பீடத்தில் இருக்கிற பொழுது அந்த ஆட்சியில் இருந்தவருடைய அனுசரணையோடு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. இன்றைக்கு திமுக ஆளுகிறது என்றால் ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் பின்புலத்தோடு தான் இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது. அந்த கள்ளச்சாராயத்தை காய்ச்சக்கூடிய அந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜ் அவரை தெளிவாக சொல்கிறாரு, நான் தனித்தனியாக கவர்ல எல்லாருக்கும் பணத்தை போட்டு வச்சிருவேன், எஸ்ஐக்கு இவ்வளவு, கான்ஸ்டபிளுக்கு இவ்வளவு என்று ஆரம்பித்து எஸ்பி வரையில் போய் அதற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகள் வரை நான் என்னென்ன கொடுப்பேன் அப்படின்னு அவர் வெளிப்படையாகவே வாக்குமூலம் வழங்குகிறார். அதனால் வந்து இது முழுக்க அரசியல்வாதிகளின் பின்புலம் இல்லாமல் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் கேட்குறேன், கல்வராயன் மலையில் இருந்து அந்த பகுதியை சுற்றி அங்கிருந்து தான் இந்த கள்ளச்சாராயம் கொண்டு வரப்படுகிறது என்றால், இந்த கல்வராயன் மலை பகுதியில் இருந்து கள்ளக்குறிச்சி வர வரைக்கும் செக் போஸ்டே இல்லையா? அப்போ செக் போஸ்டில் இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே அந்தந்த இடத்தில் உள்ள அரசியல்வாதிகள், ஆளும் தரப்பில் இருக்கிற அரசியல்வாதிகள் நிர்பந்தத்துக்கு உட்பட்டு எந்த அதிகாரியும் துணிச்சலாக நடவடிக்கை எடுக்க அஞ்சுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு பக்கம் அவர்கள் அச்சம், இன்னொரு பக்கம் வரவு, பணமும் கிடைக்கிறது கள்ளச்சாராயம் காய்ச்சுபவன் மூலமாக. இவருடைய எதிர்ப்பையும் நாம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பை. இந்த நிலையில் தான் இது போய்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஏற்கனவே குஜராத்தில் பூரண மதுவிலக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவின் வந்து வடகிழக்கு மாகாணங்களில் நீங்கள் நாகாலாந்து, மிசோரம் ரெண்டிலையும் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள் இருக்கிற இடம், அது கிறிஸ்டியன்ஸு. அந்த இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 2 மாநிலத்திலும் பூரண மதுவிலக்கு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு குஜராத்தில் மட்டும் இருக்குன்னு எல்லாரும் பேசினிருக்கோம். மிசோரம்ல மதுவிலக்கு இருக்கு, நாகாலாந்துல மதுவிலக்கு இருக்கு, பீகார்ல சொல்றேன். அதனால் இது 2016 தான் நிதிஷ்குமார் பீகாரில் பார்த்தார். ஏராளமான வன்முறைகள், ஏராளமான குற்றங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், குடும்ப வன்முறை என்பது மிக கூடுதலாக இருந்து பெண் மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் எது என்று பார்க்கிற பொழுது மதுதான். மதுதானமா காரணம். இன்றைக்கு தந்தையை பையன் வந்து கொலை செய்யறான், அண்ணன் தம்பியை கொலை செய்யறான், பிள்ளைகள் தாயை கொலை செய்கிறார்கள். இது எந்த நிலைக்கு போய் நிற்கிறது? இது எல்லாவற்றும் காரணம் என்ன? நீங்கள் அந்த கொலை செய்பவன் முதலில் செய்வது என்ன? மது அருந்துவதுதான். மதுவின் மயக்கத்தில் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு உயிரை பறிப்பதற்கு அவர் எளிதாக முன்வர மாட்டான். அப்போ இந்த கற்பழிப்பு என்றாலும் சரி, கொலை என்றாலும் சரி, கொள்ளை என்றாலும் சரி, களவு என்றாலும் சரி, எல்லாவற்றிற்குமே எங்கே மூலம் என்றால் இந்த மதுதான். அதனால இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் நிதிஷ்குமார். அவர் 2016 பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தினார். நீங்க நன்றாக யோசிக்கணும். ஒரு ஆய்வறிக்கை, பீகாரில் மது கடைகள் மூடப்பட்டதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பது குறித்து விரிவான ஆய்வறிக்கை. 15 விழுக்காடு குடும்ப வன்முறைகள் குறைந்து விட்டன. 15 விழுக்காடு குடும்ப வன்முறைகள் குறைந்து விட்டன. 1,06,00,000 பேர் குடியிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். குடிமகனாக இருந்து குடிப்பதை தவிர வேறு வாய்ப்பு எனக்கு இல்லை, நான் குடித்துத்தான் தீருவேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தவர்கள 1,06,00,000 பேர் குடியின் பிடியிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விட்டார்கள். அந்த அறிக்கை சொல்கிறது. 15 விழுக்காடு குடும்ப வன்முறை தவிர்த்து விட்டது.
இப்பொழுது கொலை, கொள்ளை, வழிப்பறி இது போன்ற எல்லா கிரிமினல் குற்றங்களும் கணிசமான அளவுக்கு இது குறைந்து விட்டதால தான் இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பீகாரில் மட்டும் 3,60,00,000 பெண் மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு பெண் மக்களுடைய பேராதரவும் நிதிஷ்குமாருக்கு கிடைத்ததனால தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அவ்வளவு பெரிய வெற்றியை பீகாரில் பெற முடிந்தது. அதனால பெண் மக்கள் அத்துணை பேரும் மதுவிலக்கை கொண்டு வந்தால் பூரணமாக பக்கத்தில் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்பு இருக்க வேண்டும். நீங்க 2016 தேர்தல் பரப்புரை செய்த பொழுது என்ன சொன்னீர்கள்? கலைஞர் என்ன சொன்னார்? கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் என்ன சொன்னார்? எல்லாரும் என்ன சொன்னீங்க? கனிமொழி எவ்வளவு தூரம் சொன்னாங்க? இன்னைக்கு எங்க இந்த கனிமொழி? இந்த 2016 நீங்கள் எங்களிடம் ஆட்சியை கொடுங்க, கொடுத்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் சொன்னீங்கல்ல. அதற்கு இப்பொழுது நம்முடைய இளவரசர் உதயநிதி அவர் சமீபத்தில் தேர்தல் பரப்புரை செய்கிற பொழுது நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவீர்களா இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் ஒரு பெண் கேட்குறாங்க நேரடியாக. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கலாம். ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பெண்மணி நேரடியாக கேட்கிறார்கள். உடனே அவர் சொல்கிறார், நாங்கள் 2016 ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்குக்கு முதல் கையெழுத்து போடும் என்று சொன்னோம் இல்லை, நீங்கள்லாம் எங்களுக்கு வாக்கு அளிச்சிங்களா? எங்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வரல, அப்புறம் உங்களுக்கு என்ன கேட்க தகுதின்னு கேட்குறாரு. அப்படி என்றால் உன்னை கொண்டு போய் அரச நாற்காலியில் உட்கார வைத்தால்தான் நீ மதுக்கடைகளை மூடுவாய். உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்றால் மது குடித்து செத்தாலும் கவலை இல்லை என்று நீ பார்வையாளனாக இருப்பாய் என்றுதானே பொருள். சரி, மீண்டும் அன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பை தரவில்லை, இப்பொழுது உங்களுக்கு 2021 வாய்ப்பை இந்த மக்கள் கொடுத்தார்களே. அப்போ முதலில் வாய்ப்பை கொடுக்கவில்லை, அதனால் நீங்களால் செய்ய முடியவில்லை. இப்பொழுது வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மது விலக்கை நான் கொண்டு வரேன். 2021 நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் முதல் கையெழுத்து மதுவிலக்குக்கு போட்டிருந்தால் நீங்கள் ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் மக்கள் நலனுக்காக இயங்குகிறீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனக்கு நீங்கள் ஓட்டு போடணும், ஓட்டு வாங்கணும், பெண் மக்களுடைய வாக்குகளை பெரிதாக பெற்று ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நினைப்பில் தான் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதலில் கையெழுத்து மதுவிலக்குக்கு போடுவோம்னு 2016 சொன்னது. அவர்கள் தோற்ற பிறகு என்ன யோசிக்கிறார்கள்? 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆண் மக்கள் மதுவை குடிக்கிறார்கள், நாம மதுவிலக்கை கொண்டு வருவோம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்று சொன்னோமே, இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடி விடுவார்கள் என்ற அச்சத்திற்கு உட்பட்டு இந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆண் வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று இவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அந்த 1 கோடி ஆண் மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதால் தான் 2021 தேர்தல் அறிக்கையில 500க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை அள்ளி வழங்கி இருக்கிறீர்களே. மதுவு பற்றி, மதுக்கடைகளை பற்றி, மது விலக்கு பற்றி ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து உண்டா? கனிமொழி அவ்வளவு நீளமாக முழங்கினாரே. எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்கே பார்த்தாலும் மதுக்கடைகள் கிடக்கின்றன, சந்து முனைகளிலெல்லாம் சாராய கடைகள் இருக்கின்றன. இந்தியாவிலேயே இளம் விதவைகளின் எண்ணிக்கை இந்த தமிழ்நாட்டிலே தான் பெருகி கிடக்கிறது. இதற்கு ஒரு முடிவு வேண்டாமா? இப்போ மௌனம் சாதித்துக் கொண்டே அது சாதிப்பது மட்டுமல்ல, அவரே சொல்கிறார். ஏனென்றால் இந்த மதுவை சப்ளை செய்யக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆட்கள் தானே. சாராய ஆலைகளை வைத்திருப்பதே டிஆர் பாலும் ஜெகத் ரட்சகனும் திமுகவில் உள்ளவர்கள் தானே. அப்படி என்றால் சாராய ஆலையை நீங்கள் வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் மதுவை நீங்கள் நிறுத்தி விடுவீர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஆலைகளை மூடி விடுவார்களா? நான் சொல்கிறேன், அவர்களுக்காக நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் யார் சாராய ஆலையை நடத்தினாலும் அந்த சாராய ஆலைகள் மூடப்படும். அந்த அளவுக்கு சாராயத்திற்கு எதிராக பொங்கிய பெண்மணி, இளம் விதவைகளுக்காக கண்ணீர் விட்ட அந்த கனிமொழி இன்றைக்கு எங்கே போனார்? இதை பற்றி கேட்பதற்கு இந்த கள்ளச்சாராயத்தினால் கள்ளக்குறிச்சியில் இப்படி பல பேர் செத்து அந்த இடமே சுடுகாடாகிவிட்டதே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்பதற்கு 2 மணி நேரம் தூத்துக்குடியில் அந்த அம்மையாரை பார்ப்பதற்கு வெளியே காத்திருக்கான். நிருபர்களுக்கு பேட்டியை கொடுக்காமல் ஓடிவிட்டார். அப்படி என்றால்
உங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று மக்களை ஏமாற்றி மலினமான வாக்குறுதிகளை வழங்கி இலவசங்களை அங்குமிங்குமாக அள்ளி தெளித்து அந்த ஏழையையும் பாழையையும் மதுவின் மயக்கத்திலேயே இருக்க வைத்து அவர்கள் வாக்குகளை பெற்று நீங்கள் பதவிக்கு போக வேண்டும், நீங்கள் எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், மந்திரி ஆக வேண்டும், ஆட்சி நடத்த வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், வளமாக வாழ வேண்டும். அதுதானே. அதனால் இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தவரையில் நான் சொல்கிறேன், இதில் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இந்த பிரச்சனையில் 5 பேரும் குற்றவாளிகள். இந்த முதல் குற்றவாளி, நீங்கள் எப்போதுமே ஒரு குற்றத்தில் வந்து போனால் அக்யூஸ் நம்பர் 1, 2, 3, 4ன்னு போடுவாங்கல்ல சார்ஜ் ஷீட்டில். இப்போ முதல் குற்றவாளி கருணாநிதி, 2வது குற்றவாளி எம்ஜிஆர், 3வது குற்றவாளி ஜெயலலிதா, 4வது குற்றவாளி எடப்பாடி, 5வது குற்றவாளி ஸ்டாலின். காரணம், நீங்கள் 5 பேருமே இந்த மக்களை சிந்திக்கவில்லை. இந்த மதுக்கடைகளை மூடி ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன முயற்சியை கூட நீங்கள் எடுக்கவில்லை. மதுவை மேலும் மேலும் விற்று எப்படி வருவாயை பெருக்குவது, அப்படி வருவாயை பெருக்குவதன் மூலம் சில இலவச திட்டங்களை கொடுத்து எப்படி மக்களை ஏமாற்றுவது, இது 2 தான். மதுவை கொடுத்து வருவாயை பெருக்குவது, பெருக்கிய வருவாயில் இலவசமாக சில திட்டங்களை கொடுத்து அவர்களை மயக்கத்தில் ஆழ்த்தி வாக்குகளை தட்டி பறிப்பது, இதற்கு மேல் இவர்களுக்கான அரசியல் கிடையாது. இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது விஷச்சாராய விற்பனையாக மாறி இருக்கிறது ஐயா. அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? அதனுடைய பின்னணியே அரசியல்வாதி தான். நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் வந்து விஷச்சாராயமாக மாறுகிறது என்றால், நீங்கள் வந்து கள்ளச்சாராயத்தை ஒரு சாதாரண மனிதன் கூட அவன் ஒரு கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சுடுகாட்டு பகுதியில் யாரும் நடமாடாத இடத்தில் ஒரு 10 பேர் சேர்ந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவான். ஆனால் இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிற பொழுது இப்பொழுது இவர்கள் என்ன சொல்கிறான், இது வந்து 120 ரூபா, 140 ரூபா, 160 ரூபாய்னு குவார்ட்டர் விலை ஏறிக்கினே போகிறதால ரொம்ப வறுமை கோட்டின் கீழே இருக்கிற சாதாரண தொழிலாளிகள் இந்த அளவுக்கு வாங்க முடியவில்லை காசு கொடுத்து. இது வந்து ஒரு 60 ரூபாய் 50 ரூபாய்க்கே கிடைக்கிறதே, மலிவு விலையில் கிடைப்பதனால் இதை போய் குடிக்கிறார்கள் என்று சொல்வது என்னளவில் ஏற்புடையதல்ல. இது மலிவு விலையில் கிடைக்கிறது என்பதற்காக அவர்கள் குடிக்கவில்லை. இந்த டாஸ்மாகில் கிடைக்கக்கூடிய மது தரக்கூடிய போதை அவனுக்கு போதவில்லை. எப்பொழுதும் அதான் சொல்லுவான், பீரை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேட்வே டு ஆல்கஹால்மா. முதல்ல நீங்கள் பீரை குடிப்பீங்க. இப்போ யாராவது என்ன சொல்லுவான் அவங்களாண்ட, இந்த பீர் குடிங்க ஐயா. ஐயா நான் மதுவே அருந்தாதவன்ப்பா, நீ ஏன்ப்பா என்ன? ஐயா இது ஒரு பார்லி வாட்டர் ஐயா, இட் இஸ் நத்திங் பட் பார்லி வாட்டர். இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்பு சூடு தனியா, ரொம்ப அப்படியே மெலிந்து கிடந்தீங்கன்னா நல்ல புஷ்டியாக ஆவீங்கய்யா. இப்படியெல்லாம் காரணம் சொல்லுவான். சொல்லி அவனை முதல்ல குடிக்க வைப்பான். இவன் குடி அங்கேருந்து தொடங்கும். பீர் பிறகு அவனுக்கு போதாது, அப்புறம் அது பிராண்டி ஆகணும், அது போதாது விஸ்கி ஆகணும். இப்படியே போய் போய் அதுக்கு மேலே எனக்கு பேரெல்லாம் தெரியாது. இப்படியே போய் அது கடைசியில் மிக அதிகமான போதையை தருகிற கள்ளச்சாராயத்தை போய் நிற்கும். இப்போ கள்ளச்சாராயமே விஷச்சாராயமானது ஏன்? மெத்தனால் என்பதை சேர்க்கிற பொழுது அதன் போதை இன்னும் கூடுகிறது. ஆனால் இந்த மெத்தனால் சேருவதனால என்ன ஆகிறது? உங்களுடைய கண் பார்வை மங்குகிறது, உங்கள் கல்லீரல் கெடுகிறது, உங்கள் சிறுநீரகம் முழுவதுமாக சிதைந்து போகிறது, உங்கள் மூளை பாதிக்கப்படுகிறது, உங்களுடைய நரம்பு மண்டலமே பாதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு நடைப்பணம் தான். நீங்கள் தப்பி தவறி பிழைத்தாலும் கூட நடைப்பணம் தான். இப்படி ஒரு போதை மயக்கத்தில் இவர்கள் இருப்பதற்கு மெத்தனால் முதல் அனைத்தும் கிடைக்கிறது என்றால் இதற்கு பின்னால் காவல்துறை இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் இதற்கு பின்னாலே இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இதற்கு பின்னாலே இருக்கிறார்கள். இவர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயமாக மாற முடியாது. இதற்கு பின்பாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும், மக்கள் நலன் காக்கப்பட வேண்டும் என்றால் இனியும் பொறுக்கலாகாது. இப்பொழுது திருமாவளவனே வந்து சொல்லியிருக்கார், அவரை நான் பாராட்டுகிறேன். பூரண மதுவிலக்கு, அவர் திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் கூட, என்றால்
அங்கே அந்த இடத்தில் செத்து போனவர்களை பாருங்க, கருணாபுரத்தில் செத்தவர்களில் ஏராளமான பேர் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் தான். புரியுதுங்களா? இந்த பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து குடல் வெந்து சாகக்கூடிய நிலை தொடர்கிறது என்றால் இந்த நிலை நீடிக்கலாமா? அவர்களை காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க வேண்டாமா? இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இது ஏன் இந்த பகுதிகளில் பூரா இவர்கள் அத்தனை பேரும் சாராயம் குடிக்கிறது இல்லை முழு நேரமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வேறு வேலை இல்லை. நீங்கள் இந்த கிராமப்புற வேலை திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் பணம் வருது, அந்த பணத்தில் பாதி பங்கு அவன் அந்த பெண்ணாண்டு அடிச்சுன்னு போயிடுறான். இவனே பெரும்பாலும் கிராமப்புறத்து வேலை திட்டத்தில் யார் பெண் மக்கள் தான் பெரும்பாலும் வேலை செய்கிறான். 100 நாள் வேலை திட்டம் இதை எடுத்து போகிறான், அவன் குடிச்சிட்டு போய் படுத்துடுறான். புரியுதுங்களா? வேலை செய்கிறது கிடையாது. இந்த நாட்டில் தொழில் வளம் என்பது பெருசாக இல்லை. தமிழ்நாட்டை எடுத்துங்க, காமராஜர் காலத்தில் வந்ததுக்கு பிறகு என்னையா பெரிய தொழில் புரட்சியை நீங்கள் செய்துட்டீங்க? தொழில் வளர்ச்சி பெற்ற மாவட்டங்கள்னு எடுத்தானே, சென்னையில் தொழில் வளர்ந்துருக்கு, பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ந்துருக்கோம், அந்த பக்கம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொஞ்சம் தொழில் வளர்ந்துருக்கோம். விட்டிங்கன்னா எங்கே கோயம்புத்தூரில் தான் நீங்கள் போய் பார்க்கணும் தொழில் வளர்ச்சியை. அப்போ பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே சாதி கலவரம் ஏற்படுவதற்கு முதல் காரணமே அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்மை என்பதுதான். நீங்கள் சாக்கடையில் அவன் விழுந்து கிடப்பதற்கும் சரி, சாதி கலவரங்களில் அவர்கள் ஈடுபடுவதற்கும் சரி, சமூகத்தின் அமைதி கெடுவதற்கும் சரி, முதல் காரணம் வேலை வாய்ப்பின்மை தான். அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரவலாக தொழில்மயமாக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும். அப்படி தொழில்மயமாக்கப்படாத நிலையில் சும்மா இருப்பவன் வேற என்ன செய்வான்? அதனால் அவன் போய் குடிப்பதற்கு போய் பிறகு தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்கிற நிலை வருகிறது. இதற்கெல்லாம் மதுவிலக்கை கொண்டு வந்தால் ஒழிய ஒரு மாற்றே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கருணாபுரத்திலேயே ஒரே குடும்பத்திலேயே 2 பேர் 3 பேர்லாம் இறந்துருக்காங்க. பெற்றோரை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவிகள், பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள், இன்னும் 2 பெண்கள் கூட இதில் இறந்துருக்காங்க. இப்படிப்பட்ட உயிர் பலிகள் இப்படி அதிகரித்து கொண்டே போகிறது. இதற்கு அரசு தானே பொறுப்பேற்க வேண்டும். சந்தேகமே கிடையாது வாசுகி, முற்ற முழுக்க அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். காரணம் என்ன? அரசின் கையிலே தான் காவல்துறை இருக்கிறது, அரசின் கையிலே தான் உளவுத்துறை இருக்கிறது. எந்த இடத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்று கண்டறிய வேண்டியது உளவுத்துறையுடைய வேலை. அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது, விஷச்சாராயமாக மாற்றப்படுகிறது என்பதையெல்லாம் உளவுத்துறை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த செய்தியை கொடுத்து அதை மிக கடுமையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சொல்ல வேண்டும். இவனே சொல்கிறான், நம்ம கண்ணுக்குட்டிய 15 முறை நான் இது வரைக்கும் நான் போயிருக்கேன், ஏன் சிறைக்குள்ள வந்திருக்கேன், வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா தண்டனை கடுமையாக இல்லை. கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்கள், கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது மிக கடுமையாக தண்டனை கொடுக்கிறார்கள். சட்டம் திருத்தப்படணும். ஒரு கள்ளச்சாராயத்தை நாம் காய்ச்சினால் அதோடு நம் வாழ்வே முடிந்துவிடும் என்கிற அச்ச உணர்வு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவனுக்கு வர வேண்டும். அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுபவனுக்கு பின்னாலே இருப்பதனால் நம்முடைய அரசியல் வாழ்வே முடிந்துவிடும் என்கிற அச்சம் ஒரு அரசியல்வாதிக்கு வர வேண்டும். இவர்களிடம் இந்த லஞ்சத்தை வாங்கித்தான் நாம் வாழ வேண்டும் என்கிற அருவருப்பான சூழலில் போலீஸ் துறை இருக்குமானால் அதிலிருந்து முதலில் மன அளவில் அது மேம்பட்டு வெளியே வர வேண்டும். இவ்வளவு மாற்றங்களையும் ஒரு நல்லரசு நினைத்தால் கொண்டு வர முடியும். ஆனால் ஸ்டாலினுடைய அரசு இருக்கிற வரையில் அது திராவிட மாடல் அரசு, அது தமிழர்களுக்கான தமிழகத்தின் அரசு கிடையாது. அது எங்கோ வானவெளியில் தொங்கிக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு. அந்த திராவிட மாடல் அரசு என்பது இந்த ஒரு காரணத்திற்காகவே கலைக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். 1976 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. புரியுதுங்களா? அது கலைக்கப்பட்டதற்கு ஒரு பெரிய காரணங்கள்லாம் கிடையாது. அன்றைக்கு நெருக்கடி நிலையை எதிர்த்ததுனால ஆட்சி கலைக்கப்பட்டது. அன்றைக்கு கருணாநிதியோ மற்றவர்களோ தவறு செய்தார்கள் அதனால் கலைக்கப்பட்டதுலாம் கிடையாது. அது ஒரு காரணம். சர்க்காரிய கமிஷனை வைத்துக்கொண்டு கலைச்சாங்க அந்த அம்மா. பிறகு 1991 சந்திரசேகர் பிரதமராக இருக்கிற பொழுது எல்டிடிக்கு மத்திய அரசு முதல்வருக்கு வழங்கிய ரகசிய தகவல்கள்
எல்டிடிஇக்கு போய் சேர்ந்தது. ஆக இறையாண்மையை மீறிய செயல் என்கிற காரணத்திற்காக அன்றைக்கு இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது. ஆனால் இவற்றையெல்லாம் விட மிக மோசமானது இந்த கள்ளச்சாராய சாவுகள். இப்படி கும்பல் கும்பலாக செத்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தெரியாமல் ஒரு அரசு நடக்கிறது என்றால் அந்த அரசு இருந்தென்ன, இல்லாமல் போனால் என்ன? நேற்று மரக்காணம், இன்று கள்ளக்குறிச்சி, நாளை எங்கேயோ அப்படிங்கிற ஒரு பதபதைப்போடு தான் இப்போ இருக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பூரண மதுவிலக்கு வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். இது வரைக்கும் இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்வுகள் குறித்து பல விரிவான செய்திகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். நன்றி. நன்றி. ரொம்ப அற்புதமான கேள்விகளை கேட்டு நல்ல விளக்கங்களை என் மூலமாக பெற்றதற்காக உங்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி வாசுகி.